Taste the Daily. வணக்கம். நியூஸ் ஜேயின் நண்பகல் செய்திகளை வழங்குவதற்காக நான் அருண்குமார். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு விமான நிலையத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு. நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் மு தம்பிதுரை, சி.வி. சண்முகம், தனபால் மற்றும் இன்பதுரை ஆகியோர் பூங்கொத்து வழங்கி வரவேற்பு. விடுதலை போராட்ட வீரர் எஸ். ராமசாமி படையாட்சியாரின் 108வது பிறந்த நாளையொட்டி அவரது படத்திற்கு கழக பொதுச் செயலாளர் மரியாதை. தலைநகர் டெல்லியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி, எம்பிக்கள் தம்பிதுரை, சி.வி. சண்முகம், துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி மரியாதை செலுத்தினர். விடுதலை போராட்ட வீரர் எஸ். ராமசாமி படையாட்சியாரின் 108வது பிறந்த நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் உள்ள எஸ். ராமசாமி படையாட்சியாரின் மணிமண்டபத்தில் உள்ள சிலைக்கு அதிமுக சார்பில் மலர் தூவி மரியாதை. ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதிமுக அலுவலகத்தை அடித்து உடைத்து தாக்குதலில் ஈடுபட்டவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வாய்ப்பே இல்லை என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் உறுதி. உண்மையான தொண்டர்களே கட்சியை வழி நடத்துவார்கள் எனவும் திட்டவட்டம். புனிதமாக அதிமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும், அவரெல்லாம் கட்சியில சேர்த்திக்கணும். அதிமுகவுக்கு துரோகம் செய்தால் நடு ரோட்டில் விலாசமின்றி நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம்தான் முக்கியம் என்றும், கட்சியின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் துரோகிகளுக்கு அதிமுகவில் இடமில்லை என்றும் மீண்டும் மீண்டும் திட்டவட்டம். அம்மாவில் தெளிவாக சொல்லிவிட்டு சென்றுக்கிறார். அற்புதமா சட்டமன்றத்தில் பேசுறாங்க. எனக்கு பின்னால் 100 ஆண்டு காலம் அதிமுக தொடரும். சில பேர் அதிமுகவை அடமான வைக்க பார்க்கிறார்கள். அதிலிருந்து அதிமுகவை காப்பாற்ற அத்தனை பேரும் நாம் துணிந்து நிற்க வேண்டும். நிற்பீங்களா? இப்பொழுதும் சொல்லுகின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார், விலாசம் இல்லாமல் போய்விடுவார். புரட்சித் தலைவி அம்மா மறைவுக்கு பின் அதிமுகவில் ஏற்பட்ட பிரிவுகளை சமாளிக்க மத்திய அரசின் தலையீடு உதவியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. கட்சியை கபளீகரம் செய்ய முயன்றவர்கள் தோல்வியடைந்ததாகவும், அப்போது உதவிய மத்திய அரசுக்கு நன்றி என்றும் பேச்சு. எப்பொழுது சொல்லுகின்றேன், இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கலை. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியிலே இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். தமிழகத்தில் பத்திரிகை தர்மம் அறவே காணாமல் போய்விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். ஊடகங்கள் மக்களுக்கு உண்மையை மட்டுமே வழங்க வேண்டும் என்றும் புரட்சி தமிழர் கோரிக்கை. அதே மாதிரி இந்த பத்திரிகை, எல்லா பத்திரிகைக்கும் திமுக அடிமையாகிவிட்டது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது, ஒரு சில பத்திரிகை தவிர.
திமுக காரரை பத்தி ஏதாவது போடுறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஜாலரா போடுறாங்க. பயம். ஏன்னா வீட்டுல வந்து சாக்கடை ஊத்திடுவாங்களே என்னமோன்னு. அண்ணா திமுக காரன் நல்லவன், எதுவும் செய்யறது இல்ல, அதனால எப்படி வேணாலும் போட்டுக்கலாம்னு போடுறாங்க. பீகாரின் 4வது விமான நிலையமான பூர்ணியா விமான நிலையத்தில் புதிய முனைய கட்டிடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். மேலும் 45,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து மகானா வாரியத்தை அறிவித்த பிரதமர் மோடி வட பீகாரின் இணைப்பு மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துவதாக உறுதியளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கரியாலூர் காவல் நிலைய முதல் நிலை காவலர் யுவராஜ் உள்ளாடை மட்டும் அணிந்தபடி தெருவில் நின்று பெண்களிடம் ஆபாச சைகை காட்டி அருவருக்கத்தக்க முறையில் பேசிய அவலம். மதுபோதை காவலரின் ஆபாச சைகை வீடியோ வெளியாகி தீய சக்தி திமுக ஆட்சியின் ஏவல் துறை லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கிய அதிர்ச்சி சம்பவம். ஒரு ஆண் எல்லாம் ஆவாத ஒரு ஆண், ஒரு திருமணமான பெண் விருப்பப்பட்டா யாரோட வேற ஒரு ஆண் எல்லாம் ஆவாத ஒரு ஆண், ஒரு திருமணமான பெண் விருப்பப்பட்டா யாரோட வேற. கரூர் மாவட்டம் குளித்தலையில் மாற்றுத்திறனாளி பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய அண்ணன் உறவுமுறை கொண்ட தனியார் மருத்துவமனை ஊழியர் போக்சோவில் சிக்கினார். விடியா ஆட்சியில் ஏவல் துறையின் செயல்திறனின்மையால் வேலியே பயிரை மேயும் அவலங்கள் தொடர்கதையாவதாக பொதுமக்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் சோதனைச் சாவடியில் ஆந்திராவில் இருந்து இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கடத்தப்பட்ட 10 கிலோ கஞ்சா சிக்கியதுடன் கடத்தல் நபரும் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாததால் கஞ்சா கடத்தல்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை செங்குன்றத்தில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட சுமார் 11 கிலோ கஞ்சா சிக்கியது தொடர்பாக ஒருவர் பிடிபட்டார். தமிழகத்தில் போதை விற்பனையை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்காமல் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என ஸ்டாலின் கபர நாடகத்தில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் காமராஜபுரத்தில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தாய் மற்றும் மகள் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தலைநகரின் அனைத்து பகுதிகளிலும் கஞ்சா விற்பனை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வீட்டில் சட்டவிரோதமாக 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை வைத்திருந்த பெண் சிக்கினார். திறனற்ற திமுக அரசு போதைப் பொருட்களை தடுக்க முடியாமல் திணறி வருவதால் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்து செங்கல்பட்டு பகுதியில் விற்பனை செய்த 4 பேர் பிடிபட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 5 கிலோ கஞ்சா சிக்கியது. விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் வெளிமாநிலங்களில் இருந்து காய்கறி வருகிறதோ இல்லையோ நாள்தோறும் போதைப் பொருட்கள் குறைவில்லாமல் வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறையில் காதலி குடும்பத்தினர் காதலனை கூலிப்படை வைத்து வெட்டி கொலை செய்த நிலையில் ஆணவ படுகொலையாக வழக்கு பதிவு செய்ய உயிரிழந்தவரின் உறவினர்கள் வலியுறுத்தல். ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுவோம் என கூறி ஸ்டாலின் அரசு ஏமாற்றி வரும் நிலையில் கொலை செய்யப்பட்ட இளைஞருடன் பெண்ணின் சகோதரர் பேசிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி. என் வீட்டில்தான் இருந்தாங்க. வீட்டுக்கு ஆளை பார்த்துட்டு வீட்டுக்கு போன புள்ளதான் வழி மறிச்சு புள்ள பண்ணிட்டானுங்க ஐயா. என்ன பொண்ணை லவ் பண்ண காரணம் தான். பொண்ணை வேணான்னு பொண்ணு வீட்டில் எழுதி கொடுத்துட்டாங்க. வேணான்னு எழுதி கொடுத்துட்டாங்களே, நாங்கள் அசால்ட்டாக இருந்தோம். 6 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தோம். அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டாங்க ஐயா. கண்ணம்படி கண்ணை தளக்குதுல என் பிள்ளைய பண்ணிட்டாங்க ஐயா. என் பிள்ளைய லைனில் வச்சுக்கிட்டே போனில் பேசிக்கிட்டே வெட்டிட்டானோ ஐயா. ஒரு 28 வயது இளைஞர் காதலிச்சாருங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இதில் இன்னும் குறிப்பாக அதில் சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுடைய அம்மா வந்து மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க. அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யும்போது அந்த பொண்ணு உடன்படாதால் இந்த இவருக்கு திருமணம் செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த படுகொலை நடந்திருக்கிறதா வந்து நாங்கள் விசாரித்த அடிப்படையில் தெரிய வருது. எனவே இது வந்து ஒரு சாதி ரீதியான படுகொலையாகவும் இருக்குது அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே காஞ்சிரக்கோட்டில் அவமரியாதை செய்த மனைவியை வெட்டி கொலை செய்த வெளிநாட்டில் இருந்து திரும்பிய கணவர். தமிழகத்தில் அதிகரித்து வரும் குடும்ப வன்முறைகளை சமூக
தீர்த்து வைக்காமல் விடியா திமுக அரசின் சமூக நலத்துறை அலட்சியம் காட்டி வருவதால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூரில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞரை பிடித்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத அவல நிலை நிலவுவதாக மக்கள் வேதனை. தூத்துக்குடி திரேஷ் நகர் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த மகேஸ்வரி என்பவரை காவலரின் மகன் தனது நண்பனான சிறுவனுடன் சேர்ந்து வெட்டி கொலை செய்த கொடூரம். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க திராணியில்லாத இந்த விடியா திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்பட வேண்டும் என மக்கள் ஆவேசம். நெல்லையில் ஒரே நாளில் 3 வீடுகளில் கொள்ளை மற்றும் கொள்ளை முயற்சி சம்பவங்கள் நடந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சம். விடியா திமுக அரசின் ஏவல் துறை ரோந்து பணியை முறையாக மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதால் கொள்ளை கும்பல் துணிந்து குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல்பட்டியில் டிரான்ஸ்பார்மர் உடைக்கப்பட்டு பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காப்பர் கம்பிகள் திருடப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விடியா திமுக ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து உள்ளதால் மின் வயர்களை திருடும் அளவுக்கு இளைஞர்கள் துணிந்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பக்கோதிப்பாளையத்தில் தற்கொலை செய்ததாக கூறப்பட்ட பெண்ணின் சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் பெண்ணின் கணவரை தாக்க முயன்றதால் பரபரப்பு. ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் ஆழ்ந்த தியானத்தில் உள்ள காவல்துறையால் சந்தேக மரணங்களும் மர்ம மரணங்களும் தொடர்ந்து அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஒரே பிள்ளைங்க என்ற அங்கமெல்லாம் ஒரு பிள்ளைங்க நான் வேணும் கண்ணுக்கே வந்து வர சொல்லுங்க. சென்னை ஓஎம்ஆர் சாலையில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிக்கு காவலாளியாக பணியாற்றி வரும் வடமாநில இளைஞரை இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் கட்டையால் தாக்கி செல்போனை பறித்து சென்ற கொடூரம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளையர்கள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி ஸ்ரீரங்கம் காவல் நிலைய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் மணிமாறன் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து கோயிலுக்கு சொந்தமான 6 சென்ட் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக ஆட்சியரிடம் புகார். பொம்மை முதல்வர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பதால் காவல்துறை முற்றிலும் சீரழிந்து காவலர்களே கயவர்களாக மாறி விரட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மணிமாறன்ங்கிற உதவி ஆய்வாளர், அவங்க மனைவி அம்சவல்லி, அவங்க மாமியார் வனத்தாயி, பையன் 2 பேர் கதிர் சண்முகம், இன்னொரு பையன் வசந்த்குமார். இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி கல் போட்டு வச்சிருக்காங்க. அது ஊர் மக்கள்லாம் போய் எதுக்குன்னு நாங்கள் கேட்குறப்ப இது எங்களுக்கு சொந்தமான இடம், இது நீங்களாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. திருப்பூரில் இருந்து சேலம் சென்ற அரசு பேருந்தின் ஜன்னல் மற்றும் கதவு கண்ணாடிகளை உடைத்து நடத்துனரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த போதை ஆசாமியால் பயணிகள் அச்சம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதை நபர்களின் அடாவடி அதிகரித்து அரசு பேருந்து ஊழியர்களின் உயிருக்கு பாதுகாப்பில்லாத அவலம் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கீழ வடகரையில் பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பொருட்களை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்கள். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் செயலிழந்த ஏவல் துறையால் கொள்ளை திருட்டுச் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பன்னூரில் ஆபாச பேச்சால் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் பிடிபட்ட இருவரையும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் VG ராஜேந்திரன் தலையீட்டால் ஏவல் துறையினர் விடுவித்ததால் பெண்ணின் உறவினர்கள் ஆத்திரம். உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மப்பேடு காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள் அனைத்து குற்றவாளிகளுக்கும் திமுகவே பாதுகாப்பு அரணாக இருப்பது வெட்கக்கேடானது என சாடல். டிஎம்கே பிரமுகர் எம்எல்ஏ கிட்ட சொல்லி எம்எல்ஏ இம்ப்ளாயிஸில் ப்ரெஷர் பண்ணி அவங்கள விடுதலை பண்ணி வச்சுருக்கிறாங்க நைட்டு. அப்போ ஒரு நைட்டு கூட இவங்களை உள்ள வச்சிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கட்சியோட ஒரு ப்ரெஷரில் போலீஸ் ஸ்டேஷனில் இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னாக்கா இதுக்கு சாமானிய மக்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? மதுரையில் அரசு பேருந்தை ஊன்றுகோலால் தட்டி நிறுத்திய மாற்றுத்திறனாளியிடம் 1 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டதுடன் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கடுமையாக தாக்கி இறக்கிவிட்டதாக மாற்றுத்திறனாளி ஆட்சியரிடம் புகார்.
பொதுமக்களின் காவலன் என்று கூறிக்கொள்ளும் ஸ்டாலின் அரசு பொதுமக்களை காக்கும் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. கண்டக்டர் டிரைவரும் சேர்ந்து என்ன அடிச்சிருக்காங்க, காட்டு மிராண்டித்தனமா அடிச்சு என்ன கீழே இறக்க சொல்லி அந்த ஆட்டோக்காரவங்களை கூப்பிட்டு இழுக்க வச்சிருக்காங்க. தலையில, முதுகுல, நெஞ்சு வலி, தலை சுத்தல் வந்துருச்சு சார். நாய்கள் இனப்பெருக்கத்தை தடுப்பதற்கு தமிழக அரசு போதுமான நடவடிக்கைகளை எடுக்காததால் ராபிஸ் நோய் தாக்கியதில் கடந்த 8 மாதத்தில் மட்டும் 22 பேர் மரணமடைந்த துயரம். நாய்களை கட்டுப்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்துவிட்டு விடிய அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்களில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம். நிர்வாகத்தினற்ற விடியா ஸ்டாலின் அரசு 38 தொழில்நுட்ப பணியிடங்களை ரத்து செய்தது வேதனை அளிப்பதாகவும் குற்றச்சாட்டு. சென்னையில் அதிகாலை பெய்த மழையால் அசோக் நகரில் பழமை வாய்ந்த 3 மரங்கள் வேருடன் சாய்ந்ததால் போக்குவரத்து தடை. லேசான மழைக்கே ராட்சத மரங்கள் வேரோடு சாய்வதற்கு முறையாக பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாத மாநகராட்சியின் அலட்சியமே காரணம் என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் நல்லாம்பள்ளி மாம்பட்டி ஊராட்சியில் குடிமராமத்து பணிகளை திமுக அரசு மேற்கொள்ளாததால் சொந்த செலவில் 9 ஏரிகளை தோப்பநாயக்கன் ஆற்று நீரால் நிரப்பிய கிராம மக்கள் விடியா ஸ்டாலின் போட்டோ ஷூட்டிலும் கட்சி பணிகளிலும் ஆர்வம் காட்டுவதால் விரக்தியடைந்த மக்கள் சொந்த முயற்சியில் ஏரிகளில் தண்ணீர் நிரப்பி ஸ்டாலினுக்கு பாடம் கற்பித்தனர். தமிழ்நாட்டில் 44 அரசு மாதிரி பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு நிதி பற்றாக்குறையால் 3 மாதங்களாக சம்பளம் வழங்காத அவலம். குறைந்த ஊதியம் பெறும் பள்ளி ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நிலுவை சம்பளத்தை உடனடியாக விடியா திமுக அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை. ஊரக வளர்ச்சித்துறை பொறியாளர்களை தரக்குறைவாக பேசியும் தாக்குதல் நடத்தியும் வரும் செயற்பொறியாளரை கண்டித்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். அராஜக மாடல் ஸ்டாலின் அரசை போலவே அரசு அதிகாரிகளும் அடாவடியில் இறங்கி அச்சுறுத்தி வருவதால் சேவைகளை பெற இயலாமல் மக்கள் அவதி. வேலூர் மாவட்டம் நெல்வாய் கிராமத்திற்கு அழைத்தவுடன் வராத 108 ஆம்புலன்ஸால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட முதியவர் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்த பரிதாபம். தங்கள் பகுதியில் 108 ஆம்புலன்ஸ் சேவை இல்லாததால் பாகாயம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அவசர மருத்துவ ஊர்தி சேவை வழங்க விடியா மாவட்ட நிர்வாகத்திடம் கிராம மக்கள் வலியுறுத்தல். பட்டியல் இன ஊழியர் முனியப்பனை திமுக கவுன்சிலர் ரம்யா ராஜா காலில் விழ வைத்த சம்பவத்தை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன் அரசு ஊழியர் சங்கத்தினர் மாபெரும் ஆர்ப்பாட்டம். ஊழியர் உரிமைகளை பாதுகாக்க தீவிர நடவடிக்கை எடுக்க போலி சமூக நீதி ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 10 மற்றும் +2 பொதுத் தேர்வுகளில் 100% வெற்றி கட்டாயத்தால் கல்வியில் பின்தங்கும் மாணவர்களை அரசு பள்ளிகள் வெளியேற்றும் அவலம். சிறப்பு பயிற்சிகள் மூலம் மாணவர்களின் கற்கும் திறனை அதிகரிக்காமல் தேர்ச்சி விகிதத்தை காரணம் காட்டி வெளியேற்றுவது கல்வி உரிமை சட்டத்திற்கு எதிரானது என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள புலியூர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியிருப்பதால் பள்ளிக்குள் செல்ல முடியாமல் மாணவ மாணவிகள் கடும் சிரமம். தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் நோய் தொற்றுக்கு ஆளாகும் அபாயம். சென்னை திருவொற்றியூர் பூந்தோட்ட பகுதியில் அரசு கலை அறிவியல் கல்லூரி மற்றும் மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் தேங்கியுள்ள மழைநீரால் மாணவர்கள் கடும் அவதி. நள்ளிரவில் பெய்த சிறு மழைக்கே மழைநீர் தேங்கியே நின்ற நிலையில் மழைநீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பெற்றோர் குற்றச்சாட்டு.
மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாய பயிர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சாராட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் அரசு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிவாரணத் தொகை 56 கோடியை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். 2025-26ஆம் ஆண்டில் குஜராத்தில் நிலக்கடலை உற்பத்தி 66 லட்சம் டன்களாக இருக்கும் என விவசாயத்துறை மதிப்பீடு. இது கடந்த ஆண்டை விட 26% அதிகம் என்றும், தமிழ்நாட்டின் 4.5 லட்சம் டன் உற்பத்தியை விட 10 மடங்கு உயர்வு என்றும் தகவல். உதவித்தொகை, இலவச இருசக்கர வாகனம் உள்ளிட்ட திட்டங்களை தங்களுக்கு முறையாக வழங்காததை கண்டித்து தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் ஆவேச போராட்டம். தங்களை இழிவாக பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். ஒரு மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகளை ரொம்ப இழிவாகவும் நடக்கிற முறை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஸ்டாலின் மருத்துவ முகாமில் ஒரு மாற்றுத்திறனாளியை தரதரன்னு இழுத்துட்டு வந்திருக்காங்க. முதல்வர் ஸ்கீமில் இப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, உனக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு எங்களை ஒருமையில் பேசுகிறாங்க. மாற்றுத்திறனாளி பிச்சை எடுக்க சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. மழையால் சென்னையில் இருந்து மொரீஷியஸ், தாய்லாந்து, துபாய் செல்லும் 10 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. தோகாவில் இருந்து சென்னை வந்த கத்தார் ஏர்லைன்ஸ் விமானம் சென்னையில் தரையிறங்க முடியாமல் பெங்களூர் திரும்பிச் சென்ற நிலையில் துபாய், லண்டன், ஷார்ஜா விமானங்கள் வானில் சிறிது நேரம் வட்டமடித்துவிட்டு தரையிறங்கின. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 82,240 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 10,280 ரூபாய்க்கு விற்பனை. வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு மேலும் ஒரு நாள் நீட்டிப்பு. செப்டம்பர் 15 கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றும் வருமான வரி தாக்கல் செய்யலாம் என அறிவிப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் மின்வேலி, அதிநவீன சிசிடிவி கேமரா உள்ளிட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேம்படுத்த 14 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டம். நாடாளுமன்ற பாதுகாப்புக்கு ஏற்படும் சிறிய அளவிலான அச்சுறுத்தலையும் முழுமையாக தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை. தமிழ்நாட்டில் ஆவின் பால் விற்பனை கணிசமாக குறைந்துள்ள நிலையில் தனியார் நிறுவனங்கள் தற்போது 84% சந்தை பங்கை கைப்பற்றி முன்னேற்றம். பால் கொள்முதல் குறைவு, விலை உயர்வு, விநியோகத்தில் குளறுபடி, ஊழல், நிர்வாக சீர்கேடு உள்ளிட்டவற்றால் ஆவின் நிறுவனம் சீரழிவை நோக்கி செல்வதாக பால் உற்பத்தியாளர்கள் கடும் கண்டனம். 30 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் வன பாதுகாவலர்களுக்கு பணி மூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்காமல் காலம் தாழ்த்துவதை கண்டித்து தேனி மாவட்ட வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். விடியா திமுக அரசு மீது சிறிதும் பயம் இல்லாததால் தேனி மாவட்டத்தில் மட்டும் வன பாதுகாவலர்களின் பதவி உயர்வில் அக்கறை காட்டாமல் உயர் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக வனத்துறை அலுவலர்கள் கண்டன முழக்கம். தேனி மாவட்டம் மட்டும் கிட்டத்தட்ட 30 வருஷ காலத்துக்கு மேலாக இன்னும் ஒரு ஆளோட சீனியாரிட்டியில் போய் போஸ்டிங் வாங்கினதா சத்திரம் இல்லை. இது எதனால எங்களை அப்படி பண்ணாங்க, இதுக்கு எங்களுக்கு ரீசன் தெரிஞ்சாகணும். கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அரசு ஊழியர் சங்கம் ஆர்ப்பாட்டம். பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து அரசு ஊழியர்கள் முழக்கம். மதுரை ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஒரு கையில் உங்களுடன் முதல்வர் மனுவையும் மற்றொரு கையில் காலி மது பாட்டிலையும் கொண்டு வந்த மாற்றுத்திறனாளியால் பரபரப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காலி மது பாட்டிலுக்கு கூட 10 ரூபாய் மதிப்புள்ள நிலையில் மாற்றுத்திறனாளிகள் வழங்கும் மனுக்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என வேதனை. 10 ரூபா ஒயின் ஷாப்ல திருப்பி கொடுத்தா 10 ரூபாங்க. இது எந்த கோர்ட் உத்தரவு கொடுத்துச்சு? இப்ப இதுல உடனுக்குடன் கரெக்ட் அது அப்ப இது யாருங்க கொடுத்தது? இதுக்கெல்லாம் உடனுக்குடன் அறிக்கை கொடுக்குறாங்களே, இது ஏத்துக்கிறீங்களா கவர்மெண்ட்? அப்ப நாங்க கொடுக்குற மனு மாற்றுத்திறனாளி கொடுக்குற மாதிரி எதுக்கு ஏத்துக்கிற மாட்டேன்றாங்க? அப்ப இந்த பாட்டுல இருக்க வேறு மாற்றுத்திறனாளிக்கு இல்லையா?
திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே பழுதடைந்த சென்னை மாநகர மின் பேருந்தை பயணிகள் இறங்கி தள்ளி ஓரம் கட்டிய அவலம். விடியா ஸ்டாலின் அரசு கமிஷன் பெற்றுக்கொண்டு தரமற்ற முறையில் மின் பேருந்துகளை கொள்முதல் செய்ததால் நாள்தோறும் பயணிகள் அவதிப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு 75% வருகை கட்டாயம் என மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவிப்பு. 10ஆம் வகுப்பில் கூடுதலாக 2 பாடப்பிரிவுகள், 12ஆம் வகுப்பில் 1 பாடப்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் எனவும் நிபந்தனை விதிப்பு. டெட் தகுதித் தேர்விலிருந்து முழு விலக்கு, பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் 18 மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் அறிவிப்பு. தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடி குடியிருப்பில் இரவு நேரத்தில் நடைபெற்ற கல்வீச்சில் பெண் காயமடைந்த நிலையில் நடவடிக்கை கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு. கடந்த 1 மாதமாக வீடுகள், தெருக்களில் கற்கள், மது பாட்டில்கள் வீசப்படுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் செயலற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை கண்டு கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த சவரப்புண்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே பணியாற்றும் நிலையில் கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்க கோரி மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்டோர் பள்ளியின் முன்பு காத்திருப்பு போராட்டம். புத்தக பை சுமந்து பாடம் பயில வேண்டிய மாணவர்களை கூட ஸ்டாலின் அரசு போராட்டத்தில் ஈடுபட வைத்து அவர்களது கல்வியை சிதைப்பதாக பொதுமக்கள் ஆவேசம். எந்தவித மூகாந்திரமும் இல்லாமல் குழித்துறை கிராம நிர்வாக அலுவலரை இடைநீக்கம் செய்ததை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டம். கூடுதல் பணிச்சுமையுடன் பணியாற்றும் தங்களை ஸ்டாலின் அரசு சஸ்பெண்ட் உத்தரவு மூலம் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாக கிராம நிர்வாக அலுவலர்கள் வேதனை. தென்காசியிலிருந்து நெல்லை நோக்கி சென்ற அரசு பேருந்து சாலையில் திடீரென பழுதாகி நின்றதால் வாகன நெரிசலில் சிக்கிய ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள். விடியா திமுக அரசில் அரசு பேருந்துகளை பராமரிப்பதில் அலட்சியம் காட்டுவதால் நாள்தோறும் பயணிகள் பாதிக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவில் சொத்துக்களை பாதுகாப்பது அதிகாரிகளின் சட்டப்பூர்வ கடமை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுரை. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் சொத்துக்கள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டி தொடர்ந்த வழக்கில் நடவடிக்கை. ஒப்பந்த செவிலியர்களுக்கும் நிரந்தர செவிலியர்களுக்கும் இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்த திமுக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். அரசு சுரண்டல் செய்கிறது என உச்சநீதிமன்றம் கூறியதுடன் மத்திய நிதி இல்லை என கூறிய அரசுக்கு தனித்திட்டம் தொடங்கி ஊதியம் வழங்குங்கள் என்றும் இலவசங்களுக்கு பணம் உண்டு, செவிலியர்களுக்கு இல்லையா என்றும் காட்டமான கேள்வி எழுப்பியது. காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்களை செயற்கை நுண்ணறிவு மூலம் கண்காணிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. மனித தலையீடு இன்றி செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அமைத்து காவல் நிலைய மரணங்களை தடுக்க ஐஐடி உதவியுடன் மென்பொருள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவு. அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு காரணமாக திருப்பூர் பனியன் நிறுவனங்களில் 5000 கோடி மதிப்பிலான ஆடைகள் தேக்கமடைந்துள்ளதால் ஏற்றுமதியாளர்கள் தவிப்பு. சில பனியன் நிறுவனங்களில் ஆடைகள் உற்பத்தியும் நிறுத்தப்பட்டுள்ளதால் பனியன் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம். கிரைண்டர் மீதான ஜிஎஸ்டி வரி 18% அதிகரிப்பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதுடன் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் ஆபத்தும் ஏற்பட்டுள்ளதாக சிறு தொழில் உரிமையாளர்கள் கவலை. 5% குறைத்தால் கிரைண்டர் விலை குறைந்து விற்பனை உயர்வதுடன் மேலும் பல நூறு தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கருத்து. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். விடியா திமுக ஆட்சியில் மராமத்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததாலும் தொடர் மழையாலும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் கடும் அவதி. இந்திய ஏற்றுமதிக்கு 50% வரி விதித்ததால் தடைப்பட்டிருந்த இந்தியா அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடக்கம்.
டெல்லியில் இந்திய அதிகாரிகளுடன் அமெரிக்க பிரதிநிதி பிரண்டன் லிஞ்ச் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ள நிலையில் இரு நாடுகளும் புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை நோக்கி முன்னேறும் என எதிர்பார்ப்பு. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு காரணமாக ஆந்திர மாநில இறால் ஏற்றுமதி கடுமையாக பாதித்து 25,000 கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல். இறால் ஏற்றுமதிக்கான 50% முன்பதிவுகள் ரத்தாகி உள்ளதாகவும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவிப்பு. பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் ஆதார் அட்டையை அடையாள ஆவணமாக ஏற்க மறுத்த தேர்தல் கமிஷனுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் வாக்காளர் பட்டியலை சிறப்பு தீவிர மறுபரிசீலனை செய்த தேர்தல் கமிஷன் முறைகேடுகளை செய்தால் முழு பட்டியலையும் ரத்து செய்வோம் எனவும் இந்த தீர்ப்பு முழு இந்தியாவுக்கும் பொருந்தும் எனவும் தெரிவித்து அக்டோபர் 7ஆம் தேதிக்கு இறுதி விசாரணை ஒத்திவைப்பு. அமெரிக்காவிடமிருந்து P-8I ரகத்தை சேர்ந்த 6 விமானங்களை வாங்க இந்தியா முடிவு. விமான கொள்முதல் ஒப்பந்தத்தை இறுதி செய்ய அமெரிக்க பிரதிநிதிகள் டெல்லி வந்துள்ளதாக தகவல். நேபாளத்தின் இடைக்கால பிரதமர் சுசிலா கார்கியின் அமைச்சரவையில் அமைச்சர்களாக 3 பேர் பதவியேற்பு. நிதியமைச்சராக ரமேஸ்வர் கானல், உள்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சராக ஓம் பிரகாஷ் ஆர்யலும், நீர்வளத்துறை அமைச்சராக குல்மான் சிங்கும் நியமனம். இங்கிலாந்தில் இன ரீதியிலான மிரட்டலை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என அந்நாட்டு பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் எச்சரிக்கை. சகிப்புத்தன்மை, பன்முகத்தன்மை மற்றும் மரியாதை ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட இங்கிலாந்தில் மிரட்டல் போக்கையோ போலீசாரை தாக்குவதையோ அரசு சகித்துக் கொள்ளாது என பேச்சு. அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாடுகளுடன் இணைந்து தென்கொரியா கூட்டு போர் பயிற்சி. வடகொரியாவிற்கு எதிரான போர் ஒத்திகையாக தென்கொரியா கூட்டு பயிற்சி அமைந்துள்ளதாக வடகொரியா கண்டனம். இந்தியாவின் ஆகஸ்ட் ஏற்றுமதி 6.7% உயர்ந்து $35.1 பில்லியன் இறக்குமதி 10% குறைந்து $61.59 பில்லியன் உள்ளது. வர்த்தக பற்றாக்குறை 26.49 பில்லியனிலிருந்து 35.64 பில்லியன் உயர்ந்துள்ளதாகவும் தகவல். இந்தியா ரஷ்யா இடையே உறவுகளை தொந்தரவு செய்யும் எந்தவொரு முயற்சியும் தோல்வியடையும் என ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டம். ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு அமெரிக்கா மற்றும் நேட்டோவின் தொடர்ச்சியான அழுத்தங்களுக்கு எதிராக இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாகவும் ரஷ்யா கருத்து. தாய்லாந்திலிருந்து மும்பை விமான நிலையத்துக்கு கடத்தி வரப்பட்ட கீரிப்பிள்ளை உட்பட 67 அரிய வகை விலங்குகள் மீட்பு. மீட்கப்பட்ட அரிய வகை விலங்குகளை மீண்டும் தாய்லாந்துக்கே திருப்பி அனுப்ப உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிப்பு. ஆகஸ்ட் மாதத்திற்கான ICCயின் சிறந்த கிரிக்கெட் வீரர்களாக இந்திய வீரர் முகமது சிராஜ் மற்றும் அயர்லாந்தின் ஓர்லா ஃப்ரெண்டர்காஸ் ஆகியோர் தேர்வு. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றிக்கு உதவிய நிலையில் சிராஜ் தேர்வு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஹாங்காங் அணியை வீழ்த்தியது இலங்கை அணி. 150 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய இலங்கை அணி 18.5 ஓவர்களில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற கிராண்ட் ஸ்விஸ் தொடரின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி அசத்தல். இந்த வெற்றியின் மூலம் கேண்டிடேட்ஸ் செஸ் தொடருக்கு தேர்வாகியுள்ள 3வது இந்திய வீராங்கனை என்ற பெருமையையும் பெற்றார் வைஷாலி. ப்ரோ கபடி லீக் தொடரில் குஜராத் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 37-40 என்ற புள்ளி கணக்கில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி வெற்றி. மற்றொரு போட்டியில் பெங்களூரு புல்ஸ் அணி 34-32 என்ற புள்ளி கணக்கில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தியது. நந்தா கிஷோர் இயக்கத்தில் மோகன்லால் நடித்த அக்டோபர் 16ஆம் தேதி திரைக்கு வரும் விருஷபா திரைப்படம் குறித்து முக்கிய அறிவிப்பு. படக்குழு போஸ்டர் வெளியிட்ட அறிவிப்பால் விருஷபா படத்தின் ட்ரெய்லர் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. நடிகர் துல்கர் சல்மானின் 41வது படத்தில் இணைந்த நடிகை ரம்யா கிருஷ்ணன். துல்கர் சல்மானுக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டேவும் முக்கிய கதாபாத்திரத்தில் ஸ்ருதிஹாசனும் நடிக்க உள்ளதாக தகவல்.